ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மோர்மிளகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ குருமா. வாழைப்பூ யூஸ் பண்ணி குருமா ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூவை நான் நல்லா ஆஞ்சிட்டு, அதில் நரம்பு மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ஆஞ்சிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக தயிரும் தண்ணியும் சேர்த்த கலவையில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கே எனக்கு கலர் மாறிடுச்சு. நீங்கள் அப்படி ஆட் பண்ணல அப்படின்னா கருத்து போயிடும் உங்களோட வாழைப்பூ. இதை எப்படி கட் பண்ணுங்கிறதுலாம் நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம், 20 நம்பர் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். இந்த சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணல, அது ஏன்னு உங்களுக்கு அடுத்தது தெரியும். 2 சின்ன சைஸ் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளி தான் இதுக்கு நல்ல டேஸ்ட். 5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை நச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீத்தி எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி 1 மூடி தேங்காவை கீத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோம்பு ப்ளஸ் தேங்காய் அரைக்கும் போது தேவையானது இன்னொரு 3 இன்க்ரீடியண்ட். 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு. இந்த 5 தான் அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு கூட காரம் வேணும் அப்படின்னா சாம்பார் பொடியாவோ இல்லை காரப்பொடியாவோ நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன உரல் இருக்கும்ல, இஞ்சி பூண்டு இடிக்கிற உரலில், மருந்து இடிக்கிற உரல்னு சொல்லுவோம், அதில் நான் சின்ன வெங்காயத்தை நச்சுக்க போகிறேன். ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால என்னால் சரியாக நக்க முடியல. நான் உங்களுக்கு நச்சுட்டு எப்படி எந்த அளவுக்கு நசுக்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் நச்சுட்டா போதும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சொன்னோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, காரப்பொடி, உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கடுகும் ஜீரகமும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம், கீத்தி எடுத்து வச்சுருக்கிறத. இந்த குருமா நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். சரி நல்லா வந்தால் வீடியோ போடுவோன்னு நினச்சேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். இப்போது இஞ்சி பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அவாய்டும் பண்ணிக்கலாங்க, கம்மியாகவும் போட்டுக்கலாங்க, நோ ப்ராப்ளம். இப்போது நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஏன் கட் பண்ணாமல் நசுக்கினீங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுத்தது. இந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா அந்த குருமா ஃபுல்லாக இறங்கி இருந்தது. அதனால் நான் இதில் நசுக்கி ஆட் பண்ணேன். ஒரு சேஞ்சுக்கு தான் நான் அப்படி பண்ணினேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணுறோம். இது நான் இன்றைக்கி ரைஸோடு சாப்பிட போகிறேன். நீங்கள் இதை சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். தக்காளியும் ரொம்ப மேஷியாக வேகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்மளோட வாழைப்பூவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு, வாழைப்பூ, வாழைத்தண்டு அதெல்லாம் ரொம்ப நல்லது நம்மளோட ஹெல்த்துக்கு. வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்மளோட டயட்டில் அதை ஆட் பண்ணிக்கணும். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் வாசனைக்கும் நல்லது, டைஜஷனுக்கும் நல்லது, அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பக்கோடா பண்ண போகிறேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், காரத்தூள் சேர்த்து பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சிட்டு வெண்டைக்காவை போட்டு வச்சுருக்கேன். இந்த குருமா பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டோடு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு தான் தொட்டுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே வேக வச்சா போதுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும் ரைஸ்க்கு அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வேறு ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவு தண்ணியே போதும். எனக்கு வாட்டரே வேணுங்கிறதுனால நான் ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம விசில் போட்டு இதை ஒரு 2 விசில் அளவுக்கு 1 விசில் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க போதும். 1 விசிலில் வேக வச்சுட்டு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்க போகிறோம். அடுத்த விசில்லாம் வர விட்டுறாதீங்க. 1 விசில்லையே நம்மளோட வாழைப்பூ நல்லாவே வெந்துடும். ஏன்னா வாழைப்பூலாம் சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறி தான். இதே மாதிரி நிறைய உப்பும் ஆட் பண்ணிடாதீங்க. வாழைப்பூக்கெலாம் அவ்வளோ உப்பு தேவைப்படாது. கம்மியான உப்பு போட்டால் போதும். கீரை மாதிரி தான் வாழைப்பூவும், உப்பு நிறையா எடுத்துக்காது. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்மளோட வாழைப்பூ குருமா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. 1 விசில் 2 மினிட்ஸ் சிம். நீங்கள் 2 மினிட்ஸ் சிம் விடாட்டி கூட பரவாயில்ல, அந்த ப்ரெஷர்லேயே அது இதுவாகிடும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது 2ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த குருமாவை மேலும் டேஸ்டியாகும் அது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.
இது எனக்கு லாஸ்ட் மினிட்ல எங்கள் பாட்டி சொன்னது தான் இந்த டிப்ஸ்லாம், அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். எந்த குருமா காய்கறி குருமா, காய்கறி பொரியலோ கூட்டோ பண்ணுறச்ச 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த குருமாவை கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம குருமாவை கொதிக்க வச்சுக்கிட்டா போதும். கொத்தமல்லி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான வாழைப்பூ குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்க நம்மளோட மோர்மிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.